முதல்ல அதிமுகல வந்து 9 பேர் பூத் கமிட்டின்னு போட்டாங்க, தனித்தனியா போட்டோ ஓட்டுனாங்க. அப்புறம் 9 பேர்த்தையும் ஒண்ணா வச்சு போட்டோ ஓட்டுனாங்க, விட்டுங்கன்னாங்க. அது அவங்களால சக்சஸ் பண்ண முடியல. திமுக அரசு வீடு வீடாக சென்று ஆள் சேர்ப்பதாக கூறிய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பேச்சுக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலடி கொடுத்துள்ளார். உறுப்பினர் சேர்க்கையில் அவரிடத்துல கேட்டு சேரக்கூடியவர்களை சேர்த்தோம் என்ற நிலையை உருவாக்கணும் நேற்று எடுத்து சொல்லியிருக்கோம். தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி சம்பந்தமா விமர்சிச்சுட்டே இருக்காரு. என்னன்னு இல்ல உறுப்பினர் இல்ல ஒரு நிமிஷம் சார். உறுப்பினர் சேர்க்கைங்கிறது விடுவிடா தான் போகணும். உட்கார்ந்த இடத்துல வந்து நீங்க வாங்கன்னு சொன்னா அது எப்படி சரியா இருக்குன்னு கேக்குறாங்க. இப்ப உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் 10,000 முகாம்கள் தமிழ்நாடு முழுக்க நடக்குது. நம்ம மாவட்டத்துல 179 முகாம்கள் நடக்குது. தமிழ்நாடு முழுவதும் தன்னார்வலர்களை நியமித்து அரசினுடைய என்னென்ன துறைகள் மூலியமா எத்தனை வகையான பயனடையலாங்கிறத தன்னார்வலர்கள் மூலமா வீடு வாரியாக சென்று துண்டு பிரசுரங்கள் கொடுக்குறாங்க. நோட்டீஸ் அச்சடிக்கப்பட்டதை முகாம் எங்க நடக்குது, என்னென்ன துறைகள் அதுல கலந்துக்கிறாங்க, என்ன மாதிரியான மனுக்கள் கொடுக்கலாம், என்ன மாதிரியான உத்தரவுகளை பெறலாங்கிறது வீடு வாரியா கொண்டு போய் சேர்த்துறாங்க. அப்ப அதனுடைய நோக்கம் என்ன? வீடு வாரியா போய் அரசனுடைய திட்டங்களை சொல்லுவது எங்களுடைய கடமை. நாங்க செஞ்சதை நெஞ்ச நிமித்தி சாதனைகளை போய் மக்களிடத்துல சொல்றோம். மக்கள் எங்களுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. ஓட்டு கேட்க போகும்போது வீடு வீடா தானே போறோம். வாக்கு சேகரிக்கும் போது என்ன பண்றோம்? வீடு வீடா தானே போறோம். அவங்க வீடு வீடா போக மாட்டாங்களான்னு கேட்குறாங்க. அவங்க உறுப்பினர் சேர்க்கையான முயற்சி எடுத்தாங்க, அது தோல்வி அடைஞ்சிருச்சு. பூத்து கமிட்டி அமைப்பதற்கான முயற்சி எடுத்தாங்க, அதுவும் தோல்வி அடைஞ்சிருச்சு. முதல்ல அதிமுகல வந்து 9 பேர் பூத்து கமிட்டின்னு போட்டாங்க, தனித்தனியா போட்டோ ஓட்டுனாங்க. அப்புறம் 9 பேர்த்தையும் ஒண்ணா வச்சு போட்டோ ஓட்டுனாங்க, விட்டுங்கன்னாங்க. அது அவங்களால சக்சஸ் பண்ண முடியல. அதுதான் சில நேரங்களில் செய்திகள்லாம் கூட வந்துச்சு. கரூர் மாவட்டத்துல வந்து வாக்குவாதங்கள் நடைபெற்றதுன்னா தகவல் பார்த்துக்கிட்டோம். நீங்களும் பார்த்தீங்க, நம்மளும் பார்த்தோம். அவங்களால முடியல, அதனால ஏதாவது குறை சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க. எங்களுடைய நோக்கம், தலைவருடைய இலக்கு, தலைவருடைய உத்தரவை நாங்கள் மிக சிறப்பாக நிறைவேற்றி கொண்டிருக்கோம். மொத்தம் வந்து நம்ம 3 லட்சத்தை கடந்துட்டோம். இப்ப அதுல வந்து மொத்தம் 3 லட்சம் கடந்திருக்கோம். எல்லாம் 4 தொகுதியும் சேர்த்து 3 லட்சத்தை கடந்திருக்கிறோம் நேற்று. அதுல வந்து 40 விழுக்காடு பழைய உறுப்பினர்கள், 60 விழுக்காடு புதிய உறுப்பினர்கள் நேற்று சேர்க்கப்பட்டிருக்கு. மீதம் இருக்கிறது பழைய உறுப்பினர்கள் வீடுகளுக்கும் போறாங்க, புதிய உறுப்பினர்கள் வீடுக்கும் போறாங்க. நல்ல உறுப்பினர் சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் யாரும் எதை பத்தியும் கருத்து, அவங்களுக்கு அவ்வளவு பயமா. வீடு வரையா போறாங்க, அதுக்கு ஒரு விமர்சனம், செய்திகள் என்னங்கிறத சொல்றதுக்கு, போற இடங்கள்ல அவங்க செஞ்ச சாதனைகளை சொல்லி கேட்கறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை. ஏதாவது செஞ்ச நீ ஒண்ணு சொல்லுங்க, கரூர்ல ஏதாவது ஒண்ணு செஞ்சோம்னு சொல்லுங்க. ஏதாவது ஒரு திட்டத்தை போன 5 வருஷத்துல கொண்டு வந்தாங்க. சிலதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் இருக்கும்போது நான் கேட்டு வாங்கி செஞ்சது. இன்னும் சொல்லலாம், நான் பெத்த பிள்ளைக்கு இன்னொருத்தன் பேர் வைக்கிற மாதிரி. அதானே உண்மை. யாரோ பெத்த பிள்ளைக்கு எவனோ பேர் வைக்கணும்னு நினைக்கிறது சரியா இருக்குமான்னு கேட்கிறேன். நீ என்ன செஞ்சீங்கன்னா நான் கேட்கிறேன். இன்ன வரைக்கும் கூட்டத்திலையும் கேட்கும்போது தான் கேட்கிறேன். 5 வருஷம் நீங்க பொறுப்புல இருந்தீங்களே, என்ன செஞ்சீங்க? கொரோனா காலத்துல மக்களுக்கு பாமாயில கொடுத்தீங்க, கெட்டு போன பாமாயில கொடுத்தீங்க. அது ஒண்ணுதான் நீங்க செஞ்சது. மக்களை தூக்கி சாக்கடையில் வீசினாங்க. சொல்லும் போது மேடைகளுக்கு சொல்லக்கூடிய பேச்சுக்களும், ஒரு நிகழ்வுல சொல்லக்கூடிய பேச்சுக்களும், செஞ்ச சாதனைகளை சொல்லி மக்களிடத்தில் வாக்கு சேகரிப்பதுதான் ஒரு அரசியல் கட்சியினுடைய மக்களை சந்திப்பதற்கான ஒரு பயணமா இருக்கு. எதையுமே செய்யாம மக்களை சந்திக்கின்ற பொழுது ஆளுங்கட்சியின் மீது விமர்சனங்களை வைப்பது என்பது அவருடைய இயலாமையை காட்டுகிறது. அரசு முதலமைச்சர்களை பொறுத்தவரை ஒரு சிறு குறைகள் வந்தாலும் கூட, ஒரு சிறு தேவைகள் ஏற்பட்டாலும் கூட உடனுக்குடன் அதை கவனித்து செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.